நாம நல்லது நினைச்சா நல்லதா நடக்கு. ஆமாக்கா, இந்த உலகத்துல நியாயத்துக்கே நியாயம் இல்ல. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல உலகத்துல. அக்கா, நாம எப்படி எல்லாம் இருந்தோம், ஆனா இப்ப நம்ம கடைசி நிலைமைய பாத்தியலா? என்ன செய்ய, அதான் நீ முதல்லயே சொன்னிய நியாயத்துக்கு இங்க நியாயம் கிடையாதுன்னு. அக்கா, ஆனா நீங்க எங்க மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாவோ, அது ஏன் வீடு அப்படி இப்படின்னு எப்படிலாமோ பெருமையா பேசி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனேல. வீட்டுக்குள்ள கூட நம்ம போகல, படுப்படையில தான் உட்கார்ந்து இருந்தோம். ஆனா உங்க மாமியார் வீடு கழுவுன தண்ணியத்துக்கு தலையில ஊத்திட்டாவளாக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து இருந்தேன்னா சாணியை கரைச்சு தலையில ஊத்துறேன்டி அப்படின்னு உங்க மாமியார் சொன்னாவோ. என்ன செய்ய மேனும், உலகமே மாறி போய் கிடக்கு. எங்க மாமியார் மட்டும் இதுல என்ன விதி விலக்கா? என்னக்கா சொல்லுதிய? ஆமா மேனு, ஆமா. எங்க மாமியார் எவ்வளவு இன்னசென்ட் உமனா இருந்தாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை கூட எங்க மாமியார் என்ன எதுதே பேச மாட்டாவோ தெரியுமா? நான் வீட்ல காலையில 8 மணிக்கு கிளம்புனேன்னு வச்சுக்க, யார் வீட்லயாவது போய் காலையில சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் காப்பி குடிக்கிறேன் எங்க வீட்டுக்கு வருவேன். நீ வீட்டு வேலை செய்யல, சோறு பொங்கல, அப்படி இப்படி எங்க மாமியார் என்ன ஒரு குறையுமே சொல்ல மாட்டாவோ. அப்படி ஒரு குறை சொல்லாத மாமியாரத்தான் எனக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த குந்தாணி மரகதம், உன் மைனிகாரி, அந்த குள்ள கத்திரிக்காய் கமலா எல்லார் கூடயும் சேர்ந்து எங்க மாமியாருக்கும் தைரியம் வந்துட்டு வந்துங்க. இப்ப என்ன காணி ஏத்து பேசுதாவோ தெரியுமா? அவ 3 பேர் அன்னைக்கு என்ன தெருல போட்டு அடிச்சாவல்ல, அத பார்த்ததுல இருந்தா எங்க மாமியாருக்கு அப்படியே ஒரு புது தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியம் கடைசி இன்னைக்கு வீடு கழுவுன தண்ணி என் தலையில ஊத்துற அளவுக்கு வந்தாச்சு. என்னக்கா செய்ய, இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுல்ல. ஆமா, அதனாலதான் இப்படி மரத்து முட்டுல 2 பேரும் கண்ணி வீங்கி உட்கார்ந்துருக்கோம். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நம்ம வீராதி வீரி சூராதி சூரியாக்கும். என்னக்கா சொல்லுதிய? வீராதி வீரி சூராதி சூரியா? ஆமா மேனு, இப்படி நம்ம 2 பேரும் அடிய வாங்கி கண்ணு வீங்கி போய் கிடக்கும் பாத்தியா? வீரனுக்கு இதெல்லாம் சகஜம்ல. அதான் நம்ம 2 பேரையும் வீராதி வீரின்னு சொன்னேன். இப்படி அடிபட்டு கண்ணு வீங்கி போய் கிடக்கமேனு ஒரு நாள் கூட நம்ம கவலையே படக்கூடாது. இப்படி கைய வச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி மேனிச்சலாம்? இப்ப நம்ம 2 பேரும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா? அட ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நாம 2 பேரும் நல்ல பளிச்சுன்னு தான் இருக்கோம். நாம 2 பேரும் இல்ல, உன்னை விட நான் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கேன். ஆமாக்கா, இந்த மதில் செவர்ல முகத்துல வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கிய. என்னதான் இருந்தாலும் பொறாம பிடிச்சவா நான் கொஞ்சம் அவளோட அழகா இருந்து அவளுக்கு பொறுக்காத. ஆமா, அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இப்படியே எவ்வளவு நேரமா தாங்க நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்க. என்ன மேனு சொல்லுதா? அளவோல காத்தடிக்கி மரத்தடி மூட்ல உட்கார்ந்து அப்படியே தன்னால தூக்கம் வர மாதிரிலாம் இருக்கு. ஏற்கனவே அடியெல்லாம் வாங்கினதுல கொஞ்சம் சடவா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணாசன தூங்குவோம். எக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? எவ்வளவு நேரமா தான் இப்படியே உட்கார்ந்து இருக்க? பின்ன வேற என்னது செய்ய? நான் என்னமெல்லாம் நினைச்சிட்டுங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. டேக் இட் ஈஸி மேனு, நாம நினைச்சதெல்லாம் நடக்கவா செஞ்சிருக்கு. ஏக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிரலாம் தான். ஆனா என்ன மேனு ஆனான்னு இழுக்க? நீ எதுக்குமே கவலைப்படாத. அதான் உடன்பிறவா சகோதரி நான் இருக்கம்ல. நீங்க இருப்பியக்கா, எல்லார்கிட்டயும் நிறைய நேரம் அடியெல்லாம் வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருப்பிய. ஆனா நான் எவ்வளவு நேரமா தான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். கிறுக்கு பிடிச்சவா, நான் என்னமோ எல்லார்கிட்டயும் அடி வாங்குறதுனே பிறந்தவ மாதிரில பேசிட்டு இருக்கா. எப்பா, ஒவ்வொரு அடியும் எப்படி இடி கணக்க விழும் தெரியுமா? இவ அவங்க அம்மா கிட்டயும் மைனிகாரிகிட்டயும் அடியை வாங்கிக்கிட்டு என்னமோ சாதனை புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே. நான் இந்த தெருல உள்ள எல்லார்கிட்டயும் ஒரு வாரத்துல 4-5 நாளெல்லாம் அடியை வாங்கிட்டு இருக்கேன். அப்ப நான் எவ்வளவு பெருசா பேசணும்? வந்துட்டா அப்படியே. என்னமோ சரி நம்மள அக்கான்னு சொல்லிட்டால, அந்த ஒரு பாசத்துக்காக இவளை நம்ம கட்டி காப்பாத்துவோம்னு பார்த்தா ரொம்ப தான் அப்படியே பேசிட்டு இருக்கா. என்னக்கா, அந்த பக்கமா திரும்பி என்னத்தையோ யோசிச்சுட்டே இருக்கியே? அது ஒண்ணுல மேனகா, என் தங்கச்சியான உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டுக்க. என்னத்தான் நல்லது பண்ண போறியே? எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியல, எங்க மாமியா வீட்டுக்கும் போக முடியல. இந்த பாலா போன மனுஷன் வாடகைக்கு இருந்த வீட்டையும்ல காலி பண்ணிட்டு வந்துட்டான். இனி எங்க போவ? போக்கடை இல்லாத மாதிரில இப்படி மரத்து முட்டல உட்கார்ந்துருக்கோம் இல்ல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லு. ஏன்னா சாயங்காலம் போல நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, எங்க மாமியார் அப்படி எல்லாத்தையுமே மறந்துடுவாவ, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்மளால எந்த வீட்டுக்குமே போக முடியலையேன்னு ரொம்ப கவலைப்படாத மேனு. நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சிருக்கேன். என்னக்கா சொல்லுவிய? சின்ன ஐடியாவா? ஆமா, இங்க வா, உன் காதை கொண்டா, உனக்கு ஒரு ஐடியாவை சொல்லுவேன்.
அந்த ஐடியாவெல்லாம் செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போதே நான் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கோம்லக்கா. அதான் இப்ப நீங்க சொன்ன ஐடியாவை கேட்டும் கொஞ்சம் லேசா பயமா இருக்கு பாத்துடுங்க. சரியான கிறுக்கி, நான் நல்ல ஐடியாவை தான் சொல்லி கொடுப்பேன். இவன் அதுல போய் ஏதாவது சண்டைய போட்டு அடியை வாங்கினா அதுக்கு நானா பொறுப்பு? மேலுமா நீ அப்படியெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிடாத. இந்த அக்கா சொன்ன ஐடியாவை எப்படியாவது நல்லபடியா சக்சஸ் பண்ணணும்னு மனசு நிறைவா வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏக்கா அப்படியே சொல்லுதியா? ஆமா, நான் உள்ளூர்காரி, நாங்க உட்கார்ந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தவா, இப்படி மரத்து மூட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா பாக்கப்பட்ட 4 பேர் 4 விதமா எல்லாம் பேசுவாவோ. உனக்குள்ள இருக்கப்பட்ட சோகத்தை மனசுக்குள்ள மறைச்சி நான் சொன்ன ஐடியாவை செயல்படுத்து. எல்லாம் வெற்றி வெற்றி நிச்சயம். சென்று வா மகளே, வென்று வா. ஏக்கா நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி வென்று வான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு மீனு, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் உன்னை கை விட்டாலும் உன் உடம்பரவா சகோதரி நான் உன்னை கை விடவே மாட்டேன். உன் சுக துக்கத்துல நான் தான் பங்கெடுப்பேன். சரிக்கா. என்ன வேணும்? சரிக்கான்னு சொல்லிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கா? எந்திரிச்சு போ. ஒரு தென்றல் புயலாகி வருதே. என்னக்கா இப்படி பாட்டு பாடுதிய? ஆமா மேனு, இந்த மாதிரி பாட்டு படிச்சாதான் அப்படியே மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும். சரிக்கா. நீ முன்னாலே போனான பின்னாலே வரே. அப்பாடா, போராளி போராளி போராளே. மேனு டார்லிங், நீ வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு சாப்பாடு கஷ்டமே இருக்காது. ஏன் தங்கச்சி என்ன நல்லா பாத்துக்கிடுவா. என்ன போகப்பட்டவ பாதியிலே நிக்க. ஐயோ, காரியத்துக்கு எடுத்து போடுவ போலுக்கு. நான் வாரேன். மீனு, என்னாச்சு உனக்கு? போற வழியை விட்டு திரும்பி வார. ஏக்கா, எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தவ உங்களுக்கு தெரியும்லக்கா. எந்த நேரமும் என்ன செல்லமவளே செல்லமவளேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்கலக்கா. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மைனிக்காரி. எங்க மைனிக்காரி ஏதோ எங்க அம்மாவுக்கு வசிய மருந்து வச்சிருக்காவோ. அதனாலதான் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என் மருமகளேன்னு பெருமையா பேசிட்டு இருக்காவோ. எங்க மைனிக்காரி எங்க அம்மாவுக்கு ஏதோ மருந்து போட்டிருக்காவக்கா. அதனாலதானே எங்க அம்மா இவ்வளவு பாசமா இருக்காவோ மருமக மேல. அட, இத நினைச்சா இப்படி திரும்பி வந்துட்டு இருக்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்லக்கா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மேனு. உங்க அம்மாவுக்கு ஒரு 2-3 பேதி மாத்திரையை கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிரும். என்னக்கா சொல்லுதிய? பேதி மாத்திரை எங்க அம்மாவுக்கு கொடுக்கணுமா? ஆமா, உங்க மைனிக்காரி தான் உங்க அம்மாவுக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டாவோன்னு சொல்லுதல்ல. 2 பேதி மாத்திரை கொடுத்தோம்னு வச்சுக்க, அந்த மருந்து எல்லாம் வயித்துக்குள்ள கிடந்து அடிச்சு கலக்கிட்டு வெளியே வந்துரும். அப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அப்படியாக்கா? அப்ப எல்லாம் சரியாயிருமா? ஆமா, அதெல்லாம் சரியாயிருமேனு. அதுக்கப்புறம் உங்க அம்மா பழையபடி என் செல்ல மகளேன்னு உன்னை பாசமா கூப்பிடுவோம் பாரு. சரிக்கா. சரி மேனு, அதுக்கு தானே இப்ப நீ வீட்டுக்கு போற. கிளம்பு முதல்ல. சரிக்கா. அப்பாடா, கீதாக்கா சரியான ஐடியா மண்ணியாதான் இருக்காவோ. அப்பாடா, கிளம்பிட்டாயா. என்னக்கா எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட வேண்டா சின்ன பொண்ணு, எங்க வீட்லயே நான் 1 லிட்டர் பால் காலையிலேயே சேர்த்து வாங்கிட்டேன் பத்துக்க. நான் போய் காப்பியை போட்டு குடிச்சுக்கிடுவேன். அட என்ன மரகதா, எங்க வீட்ல இருந்து காப்பியை குடிச்சிட்டு போ. வரப்பட்ட போப்பட்ட எல்லார்கிட்டயும் காப்பியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுமா. ஆனா பெத்த மவள வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேங்க. நீ எல்லாம் சின்ன பொண்ணு, எனக்கு காப்பி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்னக்கா? அட சொல்லத கேளு, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இவன் என்னத்துக்கு திரும்பி வந்தா? என்னடி வாங்கின அறையெல்லாம் உனக்கு பத்தலையா? திரும்பி வந்திருக்கா? இங்க பாருமா, நான் உன்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் வரல. என் உரிமையை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். என்னது? உரிமையை வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கியா? ஆமா. இங்க பாருடி, நான் ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். பேசாம போயிருவதுக்க. ஏம்மா, நீ கோவத்துல இருந்துக்க, இல்லைன்னா சந்தோஷமா இருந்துக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு ஆடி மாசம் சீர் தருவேல்ல, அதையெல்லாம் முதல்ல தா, நாங்க இருந்து கிளம்புதேன். ஆஹா, சம்மந்திகாரி சரியான ஆளா இருக்காளா? சீரல்ல கேக்கா, அதுவும் ஆடி மாச சீரு. பாத்தியாலக்கா, இந்த கொழுப்படுத்தவா சரியான சீரு கட்டவா. இவளுக்கு ஆடி மாச சீரு வேணுமாம்ல, ஆடி மாச சீரு. ஏ சில்லாட்டா, இருக்கது எல்லாத்தையும் வீட்ல இருந்து தொடச்சி எடுத்துட்டு போயாச்சு. இனி உனக்கு ஆடி மாச சீரு ஒண்ணுதான் உனக்கு கேடா. இங்க பாருமா, தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு முதல்ல ஆடி மாச சீருதா, அப்பதான் நான் அங்க இருந்தே கிளம்புவேன். என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க? பல்ல பேசி எடுத்துறோம் பாத்துக்க. இங்க பாருமா, இந்த பேச்சுக்கெல்லாம் பயப்படப்பட்ட ஆள் நான் இல்ல. என்னடி பேசிட்டே இருக்கும்போது இப்படி கீழே உட்கார்ந்துட்ட? ஆமா, அத நான் உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஆடி மாச சீரு தந்தாதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன்னு. போராடுவேன் ஆடி மாச சீரு
கையில போர்டோட வந்திருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்ல சத்தம் போட்டு நடக்கா. ஏத்தி பாத்தியல உங்க மகள, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்னடி உனக்கு இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்க? இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டு நடக்கா. இங்க பாருமா, திரும்ப திரும்பலாம் என்னால சொல்லிட்டு நடக்க முடியாது. போராடுவேன் போராடுவேன். அடி பாவி, இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கேடி. ஆடி மாசம் தரட்டி சீர் தருவா, இன்னும் ஆடி மாசமே முடியலையேடி. ஓஹோ, நீ அப்படி வாரியா? இங்க பாருமா, துணி கடையில எல்லாம் ஆடி மாச கழிவு ஆடி மாசமே ஆரம்பிச்சிருவோ, தெரியும்ல உனக்கு? ஆனி ஆடி தள்ளுபடி தான போடுவாங்க. அதனால ஆடி மாச சீர ஆடி மாசமே கொடுத்தாலும் நீ ஒண்ணு குறைஞ்சிர மாட்ட. சின்ன பொண்ணே, எனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன மறக்கதான் சொல்லுத? என்னக்கா சொல்லுவியா? என்னக்கா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? ஆமா சின்ன பொண்ணே, உன் சம்மந்திகாரி இவ்வளவு தைரியமா வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னா, அதுக்கு முக்கிய காரணம் அந்த 4 முடியாதான் இருக்கும். அவதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க அம்மா கிட்ட எல்லா சீரையும் கேளுன்னு சொல்லி அனுப்பியிருப்பா. அவ கொடுத்த தைரியத்துலதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமா மரகதா, நானும் அப்பதே நினைச்சேன். என் மவளை தூண்டி விடவே அந்த 4 முடிதான். ஏத்தே, சும்மா இப்படி 4 முடிக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அவளை போட்டு அடிச்சு மிதிச்சு துவைக்கிறதெல்லாம் சரியா வராது. என்ன மருமலை இப்படி சொல்லுதா? என் மவளை இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, அந்த 4 முடி இணுங்கனாவே எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா பரிமளா பாட்டி, சின்ன பொண்ணு சொல்லதும் சரிதான். சும்மா கோவப்பட்டு அந்த 4 முடியை போட்டு அடிச்சு வெளுக்கிறதுலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு அடி வாங்கினாலும் அவ தாங்கப்பட்ட ஆளு. அப்படியே தூசி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஆமாத்தே, சொல்லது கேளுங்க. இப்போ சும்மா கோவப்பட்டுக்கிட்டுலாம் இருக்காண்டாம். மேனகாவை முதல்ல பாசமா வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து அந்த 4 முடியை பத்தி கொஞ்சம் புரிய வைப்போம் அவளுக்கு. ஆமா, இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து பேசாம மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க. ஆமாத்தே, இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி புத்திமதி எல்லாம் சொல்லி எடுத்து மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவோம். ஆடி மாசம் சீருன்னு எப்பவும் நம்ம வருஷம் கொடுக்க வேண்டியதானே, அதை நம்ம ஆடி மாசத்துல அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். அப்பதான் மேனகாவுக்கும் அவ மாமியார் வீட்டுல மரியாதை இருக்கும். அது புரியாம இவ கண்டவா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி வாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இது நமக்கு எல்லாத்தையும் அசிங்கம். ஆமா மருமகளே, நீ சொல்லதும் சரிதான். அடுத்த வீட்டு பிள்ளைய அடிச்சு துவைச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டு பிள்ளைய அடக்கி வைப்போம், அதான் சரியாகும். சரிதே, அப்ப சொல்லபடி செய்யுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள அவளை பாசமா கூப்பிடுங்க. ஆமா, முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுக்கிடலாம். சரி மரகதா. எம்மாடி செல்ல மவளே. என்னம்மா செல்ல மவளே? மக்கா எந்திரி மக்கா, வீட்டுக்குள்ள வா மக்கா. இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏம்மா என்னம்மா திடீர்னு அப்படியே பாசம் பொங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மக்கா இப்படி பேசுத? இருந்தாலும் என் மவ நீ தானே, உன் மேல சின்ன சின்ன கோவம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு ஒரேடி என் மவளை வெறுத்துற முடியுமா? இப்படி நீ வாசல்ல உட்கார்ந்துட்டத பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மக்கா? வா வீட்டுக்குள்ள போவோம், இது உன் வீடு. இப்படி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம்? நல்ல பாசமான அண்ணன் இருக்கான். அண்ணன் உனக்கு எல்லா சீரும் செய்வான் மக்கா. ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிதான் மக்கா வச்சிருக்கான். அவனுக்கு இந்த மாசம் ஏதோ போனஸ் கிடைக்குமா, எல்லா ரூபாயிலையும் என் தங்கச்சிக்கு தான் ஆடி மாசம் சீரு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிருக்கா மக்கா. ஏம்மா என்னமா சொல்லுத? நீ சொன்னதை என்னால நம்பவே முடியலையே. நம்பு மக்கா, அம்மையை நம்பு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. முதல்ல எந்திரி, இப்படி குத்த வச்சு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காத. சரிம்மா. எம்மா, இந்த போராடுவேங்கிற போர்ட கீதாக்கா தான் என்கிட்ட தந்தாவோ, நான் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு வரேன்னா. பாத்தியா சின்ன பொண்ணு, நான் சொன்னது சரியாதானே போச்சு? எல்லாம் இந்த கீதா வேலைதான். இந்த 4 முடியெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே திருந்தாதுக்கா. அவ என்னைக்கு திருந்தினா? அவ திருந்தினவ இந்த உலகமே சரியாயிருமே. அவகிட்ட எதுக்கு மக்கா மெனக்கிட்டு கொண்டு போய் கையில கொண்டு கொடுக்கணும்? சும்மா அப்படியே கீழே போடு. அவ எப்படி இந்த பக்கம் தான் சுத்தி சுத்தி வருவா. வரும்போது அவளே பொறுக்கிக்கிட்டு போயிருவா. இப்பதான் என் மவ என் பேச்சு கேட்கா. வாமக்கா வீட்டுக்குள்ள போவோம். சரிம்மா. மர்மல சக்சஸ். என் மவ எப்படி எந்திரிச்சு வந்துட்டா பாரு. ஏதே, நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத உங்க மக பாத்திர வர. நீங்க பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. சரி மர்மல, ஏன் மக்கா நின்னுகிட்டே இருக்கா? வா வீட்டுக்குள்ள போவோம். சரிம்மா. நான் முன்னாடி போனா நீ பின்னாடியே வா. ஏம்மா நீயும் சூப்பரா பாட்டு பாடுதம்மா. என்னத்த செய்ய, இன்னைக்கு ஏன் நிலைமை அப்படிலாம் இருக்கு? போராடுவேன் எவ்வளவு திமிருக்கா இவளுக்கு. பாரு சின்ன பொண்ணு, இவளுக்கெல்லாம் திமிருத்தனம் ஒரு நாளும் போவாது. நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவகிட்ட எல்லாம் நடந்துக்கிடணும். சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். முதல்ல உன் சம்மந்தியாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட வழிய பாருங்க. சரிக்கா. இந்த சில்லாட்ட 4 முடி எப்படியும் வீட்டு பக்கம் வருவா. இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நோட்டம் விடுறதுக்கு அவ அன்னைக்கு வரட்டும். கை கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு போடுதேன். போராடுவேன் எவ்வளவு திமிருக்கா இவளுக்கு. பாரு சின்ன பொண்ணு, இவளுக்கெல்லாம் திமிருத்தனம் ஒரு நாளும் போவாது. நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவகிட்ட எல்லாம் நடந்துக்கிடணும். சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். முதல்ல உன் சம்மந்தியாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட வழிய பாருங்க. சரிக்கா. இந்த 4 முடிக்கு ஏன்டா இவ்வளவு எகத்தாளமோ?
எவ்வளவு பட்டவும் திருந்த மாட்டேங்காளா? ச்சே, இன்னைக்கு அவ கையில கிடைக்கட்டும். எங்க வீட்டுல நடக்கப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த 4 முடிதான். அவளே ஒரு சில்லாட்ட, அவ சொல்லி கொடுக்கத ஏன் சம்பந்திக்காரி கேட்டு எங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு வரா? இந்த 4 முடிக்க சில்லாட்டத்தனத்தை சீக்கிரமே முடிச்சாகணும். அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, இவ வேற வீட்டுக்குள்ள போயிருக்கா, என்னத்த பண்ணிட்டு கிடக்காளோ. ச்சே, எங்க மாமியார் என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோ. சரி, நம்ம இனியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த சம்பந்திக்காரி தொல்லை தாங்க முடியலையா. இவளை எப்படியாவது இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு பார்சல் பண்ணியே ஆகணும். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பாப்போம். சாப்பிடாம இருந்ததுனால வயிறு பசியில வயித்துக்குள்ள என்ன கூப்பாடு போடுது. சிறுகுடலும் பெருகுடலும் வயித்துக்குள்ள டிஸ்கோ டான்ஸ்ல ஆடிட்டு கிடக்கு. ஏம்மா, ஏம்மா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. எடி, நான் வாரேன், சத்தம் போடாம இரு. வயசான காலத்துல இவ வேற என்ன பத்தி என்ன பாடா படுத்தி எடுக்காம. இதே வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க மகா சத்தம் தான் அதிகமா கேக்கு. அவளுக்கு வயிறு பசிக்கா, அதான் சீக்கிரமே எனக்கு சாப்பாடு கொண்டான்னு சத்தம் போட்டு கிடக்கா. இதெல்லாம் இவளுக்கு தேவையா? கண்டவ கூட சேர்ந்துக்கிட்டு திமிர் எடுத்து போய் திருச்சால தேவைதான் இதெல்லாம் அவளுக்கு. இதுல போராடுவேன் போராட்டம் வேற. கடைசியில பார்த்தா இவளால என் வாழ்க்கையே போராட்டமா போயிருமுல்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கொண்டு இட்லியை கொண்டு கொடுங்க. அப்புறம் இட்லிக்கு வேற போராட்டம் பண்ணிட போறா. ஆமாம்மா, அவ பண்ணினாலும் பண்ணுவா. வீட்டுக்கு வந்த மருமவளை கூட நம்பிடலாம் போலுக்கு. நான் பெத்த மவளை என்னாலேயே நம்ப முடியலையே. திமிர் எடுத்தவா இந்த வயசான காலத்துல போட்டு என்ன கிடந்து வேலை வாங்கிட்டு கிடக்காள. இவன் ஏமா இவ்வளவு நேரம் எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம்ல. இடி, நான் என்ன சாப்பாடு கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? நீ கேட்கும் போதெல்லாம் சாப்பாடு போட்டு கொண்டு வரதுக்கு திமிர் பிடிச்சவா. ஒழுங்கா வீட்டுக்கு வந்திருக்கணும். அங்க இங்க நின்னுகிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா உண்டு பண்ணி விட்டுக்கிட்டு இப்ப வந்து நின்னுகிட்டு சாப்பாடு கொண்டான்னா இந்த மத்தியானம் உள்ள சாப்பாடு எல்லாம் காலி ஆயிட்டு காலையில உள்ள இட்லியும் கொஞ்சம் சட்னி இருக்கு, சாப்பிடு. என்னம்மா, நீ சுட சுட எனக்கு சாப்பாடும் மீன் கறியும் போட்டு கொண்டு வருவேன்னு பார்த்தா இப்படி ஆறி போன சட்னியும் இட்லியும் கொண்டு வந்திருக்கா. ஏடி, அதான் சொன்னோம்ல மத்தியானம் சாப்பாடு தீந்து போயிட்டுன்னு. இப்ப வயிறு பசிக்குன்னு தானே கூப்பாடு போட்டு கிடந்தா. இந்த 4 இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிடு. இல்லனா ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு பேசாம இரு. எதே சூப்பர். இன்னும் கொஞ்சம் நம்ம சத்தம் போட்டு பேசினா அவ்வளவுதான். எங்க அம்மா கையில வச்சிருக்க தட்டத்தை அடுக்காலைக்கு கொண்டுட்டு போயிருவா. பேசாம வாங்கி சாப்பிடுவோம். ஏமா, ஆறி போன இட்லியா இருந்தா என்னம்மா, நீ பாசமா தானே செஞ்சிருப்ப. ருசியா தான் இருக்கும், கொண்டாமா. ரொம்ப பேசாத. இந்த இட்லியும் சட்னியும் செஞ்சது உன் மைனிகாரியாக்கும். அதனால என்னம்மா சந்தேகம்? மைனியும் என் மேல பாசமா தானே இருக்காவோ. சரி சரி, இந்த சாப்பிடு. சரிம்மா. பாத்தியா மருமோளே, 4 இட்லி திங்கிறதுக்குள்ள என்ன ஆகான்னு பாடா படுத்துதான்னு. சரி விடுங்க தே, எல்லாம் தெரிஞ்சது தானே. அவ சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுன உடனே கையோட இழுத்துட்டு போயிடணும் மாமியா வீட்டுக்கு. எதே, அவ சாப்பிட்டுட்டு கை கழுவுறவாள்ல, அந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலயே நான் ரெடியா நிக்கேன். கை கழுவுன உடனே 2 கையை தரத்தராடி இழுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். சரி மருமோளே, ஆடி மாச சீரு வேணும்னு ஆடி புட்டால ஆடி. அவ பாட்டுக்கு ஆடட்டும் தே, நம்ம பாட்டுக்கு ஆடுவோம். சரிதான் மருமோளே. ஆறி போன இட்லியா இருந்தாலும் அறு சுவையும் தாண்டவமாடுதே. என்ன இது கோலம்? இந்த போர்டு இப்படி கீழே கிடக்கு. இந்த மீன் இங்கட உட்கார்ந்துட்டு தானே போராடுவேன்னு சத்தம் போட்டு கிடந்தா. ஓஹோ, அப்படினா நம்ம சொல்லி கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிட்டு போலுக்க. மீன் செல்லம், உன்னோட போராட்டம் சக்சஸ். அப்படினா வீட்டுக்குள்ள தான் இருப்பா. சூப்பர். இன்னைக்கு சின்ன பொண்ணு வீட்ல இருந்து வர மீன் கறி குழம்பு நல்ல வாசம் வந்துச்சு. நம்ம நாட்டு செல்ல வீட்டுக்குள்ள போயிட்டா. அவ கையால இன்னைக்கு மீன் கறி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். போராடுவேன். மீன் கறி சோறு கிடைக்கும் வரை போராடுவேன். இனி இந்த போர்டுக்கு வேலை இல்ல. வீட்டுக்குள்ள தானே இருப்பா. நைஸா எட்டி பாப்போம். நாட்டு செல்லம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மீன் கறி சோறு தின்னுகிட்டு இருப்பான்னு பார்த்தா இட்லியும் சட்னி எடுத்து தின்னுகிட்டு இருக்கா. இவ சரியான ஆளுதான். கையில சாப்பாடு கிடைச்ச உடனே அக்காவை மறந்துட்டா பாத்தியா? வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். இட்லியை பார்த்த உடனே அக்காவை மறந்துட்டாளே. சாப்பாடு கிடைச்ச உடனே எனக்கு ஒரு போன் பண்ணி, "ஏக்கா, நீங்களும் சாப்பிட வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாளா இவ?" சரியான சுயநலம் முடிச்சவ. அவ வயித்த மட்டும் தான் பாக்கா. என் வயிறு குடலெல்லாம் ஆடிட்டு கிடக்க வயித்து பசியில. சரி, இவகிட்ட கேப்போம். மீனு செல்லம், படுபாவி ஒத்தையில கிடந்து தின்னுகிட்டு இருக்காளா? இவளுக்கு வயித்தாலதான் போகும். மீனு, ஏக்கா நீங்களா? ஆமா மீனு, நானேதான். நீ இப்படி ரவுண்ட் கட்டி இட்லி தின்னுகிட்டு இருக்கியா? அக்கா ஒருத்தி வயிறு பசியோட இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? ஏக்கா, அது வயித்து பசியில கண்ணை மறைச்சிட்டு வந்துடுங்க. ஏக்கா, வீட்டுல வேற எங்க அம்மாவும் என் மைனிகாரியும் இருக்காவக்கா. எனக்கு என்ன வயிறு பசிக்கு தெரியுமா? ஒரு 2 இட்லி எனக்கு தட்டுல போட்டு தாயா.
எக்கா அதான் சொல்லுதம்லக்கா, எங்க அம்மாவும் மைனிகாரியும் வீட்டுல தான் இருக்காவோன்னு. சரி அக்கா வாயிட்டேல, ஒரு விஷயம் பண்ணுதேன். இட்லி தூக்கி மூஞ்சிலே எறிஞ்சிட்டா. எக்கா இருங்க, போயிராதீங்க. எக்கா இட்லியும் சட்னியும் கரெக்டா வந்துச்சா? அடி பாவி, இட்லி தூக்கி எறிஞ்சா அது முகத்துல கல்லு கடக்க வந்து விழுந்தது. எப்படியோ கையில கேட்ச் பண்ணிட்டேன். ஆனா சட்னியை கையில தராம இப்படி மூஞ்சில தூக்கி வீசிட்டாளே. இப்ப என் முகமா சட்னியான்னு வித்தியாசம் தெரியாமல இருக்கு. எக்கா இப்போதைக்கு இந்த இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு வயிற்று பசிய கொஞ்சம் ஆத்துங்க. கொஞ்சம் கழிச்சு பின்னாடி புறவாசலோட வாங்கக்கா, உங்களுக்கு 2 தோசையை சுட்டு தாரேன். யாத்தாடி தோசையா? இவ தோசைன்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருவாளே. எப்பா ஒரு வாய் சோத்துக்கு என்ன காணு பாடுபட வேண்டியதா இருக்கு. கீதாக்காவுக்கு எப்படியோ ஒரு இட்லியும் சட்னி வச்சு கொடுத்துட்டேன். அந்த சந்தோஷத்துல நாம மீதி இட்லியை சாப்பிடுவோம். என்னத்த சொல்ல என் நிலைமைய? உலக்கையாலையும் அடி வாங்கியாச்சு, இட்லி சட்னியாலையும் அடி வாங்கியாச்சு. சட்னில உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க. இட்லில கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. அப்ப இட்லியும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா கரெக்டா தான் இருக்கும். சரி இப்போதைக்கு இந்த ஒரு இட்லியும் சட்னியாவது கிடைச்சா இதை தின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மேனு செல்லத்துக்கிட்ட சூப்பரா ஒரு ஃபில்டர் காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவோம். வீதி வலியது. ஒரு இட்லி தின்னதுக்கே நமக்கு உறக்க வர மாதிரி இருக்கு. ஆமா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டும்ல. படுத்து கிடக்காத பாரா, திமிரு பிடிச்சவா. எனக்கு வர கோவத்துக்கு இவள நெல்ல அவிக்க பானையில வச்சு அவிச்சிரலாம் போல இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டா. இவள அடி அடின்னு போட்டு அடிச்சு மிதிச்சு நம்ம கை கால் தான் வலி எடுக்கம்மா. என்னன்னு போய் தொலையட்டும். சை, சரியான பொம்பளை தான். ஒரு நாளாவது மனசு திருந்துவான்னு கண்டிருக்கு. ஆனா இவள்லாம் எப்பா எப்பா எப்பா, இனி இவளையெல்லாம் கண்டுக்கவே கூடாதும்மா. அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஆஹா, நாம இவள அடிக்கவே இல்லையே. இப்ப யார் அடிச்சா இப்படி என் கால்ல வந்து விழுந்து கிடக்கா? திமிரு பிடிச்சவளா, நீ இன்னைக்கு சட்னி தான். சின்ன பொண்ணு நீயா? ஆமாக்கா, நானே தான். கொஞ்சம் தள்ளிடுங்க. சின்ன பொண்ணு அடிக்காத சின்ன பொண்ணு. ஆமாட்டி, உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்காம கொஞ்சமா செய்யணும். இந்த பெஞ்சில படுத்து கிடந்தது நானும் பார்த்தேன் சின்ன பொண்ணு. சரி இவளை போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்னு தான் நான் பேசாம வந்துட்டேன் பாத்துக்க. ஏக்கா இவளுக்கு எல்லாம் எத்தனை அடி மிதி கொடுத்தாலும் இவளெல்லாம் திருந்த மாட்டா. இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாதானே நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது சரிதான். ஏன் நாலுபடி, இந்த ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? எந்த நேரம் பார்த்தாலும் எங்க வீட்டு பிரச்சனையில தானே தலையிட்டு நடக்கிய. மூஞ்சில 4 மிதிய போட்டேன்னு வச்சுக்கிடுங்க, கண்ணு காது மூக்கெல்லாம் பறந்து போயிரும். கூட 2 அடி சேர்த்து போடு சின்ன பொண்ணு. இவள ஒரு காலமும் திருந்த மாட்டா. ஆகா, வாயிலே மிதிச்சு போட்டாளே. இந்த வாயை வச்சுதானே இவ்வளவு காலமா பொளச்சிக்கிட்டு இருக்கே. ஆமா ஆமா, வாயை வச்சுதான் பொளச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு திங்கிறதுக்கு வாய் வேண்டாம், ஊர் பாடெல்லாம் பேசுறதுக்கு தானே வாய் வேணும். நாலுபடி, அந்த போராடுவேன் போர்டு ரெடி பண்ணி கொடுத்தது நீங்க தானே? அது மேனிச்செல்லாம் ஐயா உடன்பிறவா சகோதரி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமே நான் அப்படி ஒரு முயற்சியே பண்ணுனேன். ஆமா, அப்படியே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பெரிய முயற்சி தான் பண்ணிருக்கியோ. அவ என்னடா போராடுவேன் போராடுவேன்னு வாசல்ல உட்கார்ந்துகிட்டா. எல்லா நாலுமுடி உங்களாலதான். யாமடி நாலுமுடி, உனக்கு சூடு சொரணே கிடையாதா? சுவாத்துல உப்பு போட்டு தான் திம்ப. ஆமாக்கா, நான் சுவாத்துல உப்பு போட்டு தான் திம்பேன். ஆனா காப்பில சீனி போட்டு தான் குடிப்பேன். அதான் உணர் இல்ல. சரிதான் நாலுமுடி, அப்ப நாளையில இருந்து காப்பி குடிக்கும்போது உப்பு போட்டு குடி. அப்படியாவது உனக்கு சூடு சொரணை வருதான்னு பாப்போம். ஏக்கா என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கே, அந்த உப்பு போட்ட காப்பியை நீங்களே வச்சு கொடுத்துருங்க. பக்கத்து வீடு கோமதி அக்கா வீட்டுல ஒரு தொட்டி நிறைய கழனி இருக்கான், அதுல உப்பு போட்டு வச்சிருக்கு, போய் குடிக்கல. திமிரு பிடிச்சவா, இவ்வளவு அடி வாங்கியும் கொழுப்பு அடங்குதான்னு பாரு. எனக்கு வர கோபத்துக்கு சின்ன பொண்ணு, நாலுமுடி என்ன பண்ண போற பாருங்கக்கா. இந்த போர்டையும் வச்சுக்கிடுங்க. நாலுமுடி, என் சம்பந்திகாரிக்கு சொல்லி கொடுத்தேல்ல, அதே மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, போராடுவேன் போராடுவேன், என்ன இந்த கயித்துல இருந்து கீழே இறக்கி விடுறது வரைக்கும் போராடுவேன், அப்படி சத்தம் போடணும். சரியா? அடி பாவி சின்ன பொண்ணு, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணனே? இப்படி துணி காய போடுற கொடியில என்ன தொங்க விட்டு இப்படி கிளிப்பையும் மாட்டி விட்டுருக்கிய? ஆஹா ஓஹோ, ஏ அப்பா, என்ன பாவம் பண்ணனேன்னு கேக்க? நீ பண்ணினது பூராவுமே பாவம் தானே? ஐயோ, 2 பேருமா சேர்ந்து ஒண்ணு கூடிட்டாவளே. சின்ன பொண்ணு, நீ செஞ்சதுதான் சரி. பின்ன என்னக்கா, நானும் போனா போட்டுன்னு பேசாம விட்டுட்டே மாத்துருங்க. ஆனா திரும்ப திரும்ப எங்க வீட்டு பிரச்சனையிலேயே மூக்க நுழைச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் தலைகீழ தொங்கணும். வா சின்ன பொண்ணு, நாம போவோம். வெயிலையும் காஞ்சி நல்ல மழையிலையும் நனைஞ்சிட்டு கிடக்கட்டும். இப்ப சாதாரணமா தான் 2 அடியை போட்டு இப்படி துவைச்சு காய போட்டிருக்கேன். இனியும் எங்க பிரச்சனையில தலை இட்டுக்கிட்டே இருந்திய அவ்வளவுதான். அப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு காய போட்டுருவேன்.
உணர் கட்டவா இவளுக்கு நான் காப்பி போட்டு அதுல உப்பு போட்டு கொடுக்கணுமாம்ல. மேனு செல்லம் கொடுத்த இட்லியும் சட்னியும் இப்ப வாய் வழியா